வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறை சொல்லியே பேசுகிறாங்கள மனுஷங்க, அவங்கள பற்றின இதை பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணாமல் நம்ம வந்திருக்க போகிறதே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் மீட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சிலர் குண்டாக இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நல்லா சாப்பிடுவோம் போல இருக்க, சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி குண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, ஒல்லியாக இருந்தால் என்ன பேசுவாங்க அப்படின்னா, உடம்பு பூரா வேணாம், அதான் இவன் ஒல்லியாக இருக்கான், எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸை நீட்டாக பண்ணிவிட்டு அழகாக மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டைலாக இருந்தால் ஓவராக சீன் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் ஒன்றும் இல்லாத மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, 4 பேருக்கு முன்னாடி போகும்போது நம்ம நல்லா நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம் நமக்கு அங்கே தோணும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரை வாங்கிக்கிட்டோ இல்லை வண்டியை வாங்கிக்கிட்டோ நமக்கு பிடிச்ச 4 இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா தேவையில்லாத காசை அநியாயத்துக்கு செலவு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஸோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, நாம் வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா, அவங்க திமிர் பிடிச்சவன் யார்ட்டையும் பேசாமல் வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. மனுஷங்க இப்படி தாங்க, நாம் என்ன பண்ணாலும் அதை பற்றி பேச தான் போகிறாங்க, பண்ணாட்டினாலும் பேச தான் போகிறாங்க. இப்படி எல்லோரோட வாழ்க்கையும் உட்காந்து விமர்சிச்சுட்டு இருக்கிற மனிதர்களுக்கு நாம் நம்ம நேரத்தை கொடுக்கறது அர்த்தமில்லாத ஒன்று. அடுத்தவன் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறவன் கடைசி வரைக்கும் குறை மட்டுமே தான் சொல்லுவான். நாம் தாங்க நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். யார் என்ன குறை சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யார் என்ன குறை சொன்னாலும் கண்டுக்காமல் காது கொடுத்து கேட்காம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.